முதியோர்களுக்கான சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். முதியவர்களை பேணி பாதுகாக்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் நல்ல ஒரு சமுதாயமாக நம்மளோட இளைய தலைமுறை நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு மரியாதை கொடுக்குறதா அப்படி தான் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதானே. பின்னோக்கி போனோன்னா சங்க காலத்தில், அதாவது எத்தனை சங்க காலம்னா நீங்கள் அப்படியே பின்னோக்கி போங்களேன். ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து சீனாவிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதானவங்களை கொண்டுட்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அப்புறம் அவங்க எப்படி இறப்பாங்க என்னங்கிறது தெரியல. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வயசானவங்களை அதுக்கான ஒரு தாலி, அதாவது ஒரு பானை செய்து அதை அவங்க வந்து வயதானோன்னு, அதாவது அந்த நரம்பு மண்டலம், அந்த நரம்பு அணுக்கள் வந்து குறைய தொடங்கும்போது, நரம்பு பலகீனமாகும்போது அவங்களுக்கு அந்த எண்ணத்துக்கும் செயலுக்கும் சொல்லுக்குமான அந்த ரிதம் தப்பி போகுது. அதனால் அவங்க நினைக்கிறது ஒன்று, அதை செயல்படுத்துறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது போல் அந்த இடைவெளி கட் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆனால் ஆயுள் பாருங்கள், அஸ்ட்ராலஜியில் சொல்கிறது போல் 120ஐயும் தாண்டறதால அந்த முதுமை தாளின்னு அந்த பானைக்குள்ளே அவங்கள இறக்கிடுவாங்களாம். இறக்கி அந்த ஒரு குழியை அவங்கவங்க இருப்பிடம், அவங்கவங்க வாழக்கூடிய வீடுகள்லையே ஒரு கொல்லை பக்கமாக அதை இது பண்ணி விட்டு அந்த பானையை உள்ளே இறக்கிடுவாங்களாம். அப்போ பானைக்குள்ளே போட்டு மூடி அதை மண்ணை போட்டு மூடுறாங்க அப்படின்னா, இது வந்து நான் செவிவழி செய்தியாக கேட்டது. என்னுடைய மாமனார், என் கணவரின் தந்தை, அவர் என்கிட்ட சொன்னது, அவரோட தாத்தா அவருக்கு சொன்னது. இப்போ பாருங்கள், இது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது என்னுடைய மாமனார் அவங்க தாத்தா அவருக்கு சொன்னதுன்னா கிட்டத்தட்ட அப்படியே பேக்கில் போனோம்னா 400 வருடங்களுக்கு முன்னாடின்னு கூட அதை எடுத்துக்கலாம். 400-500 வருடங்கள்னு. அது மாதிரி இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்லம்மா, இந்த வீட்டில் எங்களோடது அது பூர்வீக வீடு, பூர்வீக நிலம். அது ஒரு 4-5 தலைமுறையாக நாங்கள் இருந்த, எங்கள் மாமனார் மாமியார் இருந்த அந்த வீடு கிராமத்தில். அப்போ மாமனார் சொன்னது எனக்கு நல்ல நினைவு இருக்குது. என்னோட தாத்தா சொன்னது இந்த இடத்துல அப்படின்லாம் பர்டிகுலராக அதை வந்து சொன்னாங்க. அப்போ என்ன நம்ம அப்போ இருந்திருக்கோன்னா, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லாத சூழ்நிலையில் தான் இருந்திருக்கோம் இல்லையா. ஒரு மனுஷனை வயசாகுது, அவன் வந்து குன்றி போவானான். அதாவது அவனோட ஹைட்டு ஒரு 5 அடி இருக்குதுன்னா குன்றி 1.5 அடி அப்படி போயிடுவாங்களாம். ஆனால் சுவாசம் இருந்துக்கிட்டு இருக்குமா, சொற்பமாக சாப்பிட்டுட்ருப்பாங்களாம். அதை ஒரு மண்பானையில் வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி போட்டு மூடுறாங்க. அப்போ அந்த மூச்சு முட்டி தானே அந்த மனிதன் இறக்கணும். அதுபோல் ஒரு விலங்குக்கும் மனிதனுக்கும் அதுக்கப்புறம்தான் ஒரு வித்தியாசம் இருக்குது. மனிதர்களை அப்படியெல்லாம் ஒரு மூச்சு முட்டை மண்ணில் இறக்கக்கூடாதுங்கிறது போல் அப்புறம் நமக்கு நாகரீகம் வளர்ந்துருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெற்றோர் நலம், பெற்றோர்கிட்ட பாசமாக இருக்கணும், அவங்கக்கிட்ட கருணையாக இருக்கணும். அவங்க எப்படி நம்மளை சிறு குழந்தையில் நம்மளை பெற்று எடுத்து நம்மளை வளர்த்தாங்களோ அதுபோல் வயதானவர்களும் சிறு குழந்தையாக மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷேக்ஸ்பியர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதுபோல் அவரோட கவிதையில், அதுபோல் நாம் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு தான் வந்திருக்கோம். அதனால் நமக்கு நாமே சல்யூட் கொடுத்துக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இடையில அந்த கூட்டு குடும்பங்களாக வந்தது, தனி குடித்தனமாக போகிறதும், கொஞ்சம் பெரியவங்களை விட்டு சிறியவங்க வெளியே வர்றதும், இப்போ பெரும்பாலும் சின்னவங்களை விட்டு பெரியவங்க வெளியே வரணும்னு கூட நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வயதுக்கு மீறின ஒரு வேலை அவங்களோட உடம்பில் சுமத்தப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம்
அதனால இப்போ கொஞ்சம் பெரியவங்களே மாற்றி சொல்கிறாங்க. நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கேன். தனித்தனியாக இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் சந்திச்சுக்குவோம். சந்தோஷமா இருப்போங்கிறது. அந்த உடல்நிலை அவங்களால அந்த வேலை செய்ய முடியலங்கிறது. இளைய தலைமுறை இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அதோட முதியவர்களான உடல் நலத்தையும் மனநலத்தையும் நாம் கொஞ்சம் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி இளைய தலைமுறை பாதுகாக்க வேணும். ஏன்னா இப்போ அந்த முதிய பருவத்தில் விட்டமின் டி குறைச்சல் இருக்கலாம். அதனால் எலும்பு பலகீனமாக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்க சொல்கிறது. அதுபோல் நடைப்பயிற்சி ஒரு காரிடார்லேயோ உங்கள் தெருவுலையோ கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம போயிட்டு வர்றதோ, அதுபோல் நாம் கொஞ்சம் அவங்கள கனிவாக சொல்லித்தரும்போது எதுவுமே சாத்தியமாகும். அவங்க சாப்பிடக்கூடாத உணவுப் பொருள் மேலே அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, நீங்கள் பொறுமையாக, ஏன்னா நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது உங்களை அப்படி தானே கையாண்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு நினைவு கூர்ந்து, நேரமே இல்லாதது போல் உலகத்தோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடுறீங்கிறது வாஸ்தவந்தான். ஆனாலும் உங்களை பெற்றவங்களை கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான முதுமை காலத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்குங்கிற நம்பிக்கை கொண்டு அவங்கள பாதுகாக்க வேணும். சாதாரணமாக இல்லை, பொக்கிஷமாக. நீங்கள் உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட போகலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? காசை ஏன்டா கறியாக்குற, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு பிணி வரும்போது, இது சாதாரண இருமல் தான், எப்படின்னாலும் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா, காசு செலவு பண்ணுற, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறான், எனக்கு செலவு பண்ணுறதுக்கு அவன் கணக்கு பண்ணுறான் அப்படின்னு அதையே மாற்றி சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட அந்த நரம்பு மண்டலம் முதுமை காலத்தில் அந்த அணுக்கள் குறையிறதால அப்படி மாற்றி மாற்றி பேச சொல்லும். அது வேணும்னு அவங்க பேசுகிறது கிடையாது. அது இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொரு முறையும் அவங்க உடல்நிலை பலகீனமாகும்போது நீங்கள் ஒரு அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிடம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி பக்கத்தில் உட்காருங்க. கை காலை பிடிச்சி விடுங்க. இதமாக 2 வார்த்தை பேசுங்க. ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஆனால் அதே அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான ஒரு பூஸ்ட்டு சார்ஜ் உடம்புலையும் மனசுலையும் ஏற்றிக்கிறது போல் அவங்க மனநிலை அப்படி இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் அப்படி தான். நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம், அவங்க தாத்தாவை பார்த்துருப்பீங்க. அந்த வயதாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பெரியவங்க அப்படியே விலகிக்கிறாங்க, இல்லாட்டி நாம் அப்படியே மெதுவாக அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாதது போல் விளக்குறோம். இதுக்கு காரணம் நம்ம மேலே தப்பு இல்லை, அந்த தலைமுறை இடைவெளி தான். நமக்கும் முதுமை உண்டுன்னு உணர்வோம், நம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் முதுமை உண்டு அப்படிங்கிறத அவங்களுக்கும் புரிய வைப்போம். முதியோர் நலம் காப்போம்.